Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன செல்லர் டோர் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணமான ஒரு கப்பல் தங்களோட லைஃப்ல நடந்த ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்காக வேற ஒரு வீடுக்காக பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய பணக்காரனால அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படுது. ஆனா அந்த ஆளு அந்த வீட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்குறான். அந்த வீட்டோட செல்லர் டோரை எந்த காரணத்து கொண்டும் திறந்துடக்கூடாதுன்றது தான் அந்த கண்டிஷன். அந்த கப்பல் அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுல வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த செல்லர் டோரை திறந்தாங்களா இல்லையா, அப்படி என்னதான் மர்மம் அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்றதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா சொன்ன படம் தாங்க அது. நிஜமா சொல்றாங்க, இந்த கிளைமேக்ஸை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. மனிதர்களோட எமோஷன்ஸ் எந்த அளவுக்குலாம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும்ன்றதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதே போல என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல அந்த மேரிட் கப்பல் சரா அண்ட் ஜானை காட்டி ஓபன் பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போறதுனால அவங்க வீட்டை குழந்தைக்காக டெக்கரேஷன் பண்றதுல பிஸியா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சாரா ஒரு யூனிவர்சிட்டியில மேக்ஸ் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானை காட்டும் போது அவர் ஒரு கம்பெனில ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஆபீஸ்ல தான் ஜானோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஆலிசான்றவளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆலிசா ஜான் கிட்ட இன்னைக்கு நீ கிளைண்ட்ஸுக்கு வீடு காட்டும் போது நானும் கூட ஜாயின் பண்ணிட்டான்னு கேக்குறா. ஆனா ஜானுக்கு இது பேட் ஐடியாவா தெரியுதுனால எதோ சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் சாரா அவங்களோட வீட்டுல பியானோ வாசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட அடி வயித்துல பயங்கரமான வலி ஏற்படுது. அவங்களும் ஜானுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஜான் அவர் கட்டின புது வீட்டை அவரோட கிளைண்ட்ஸ் காட்டிட்டு இருக்கிறதுல பிஸியா இருக்கிறதுனால போன் எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் தன்னோட போன்ல சாரா கிட்ட இருந்து பல மிஸ்டு கால், அது மட்டும் இல்லாம மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க அவர் சாராவை மீட் பண்ணும்போது தான் அந்த அதிர்ச்சியான செய்தி அவருக்கு தெரிய வருது. பாவம் சாராக்கு வயித்துல இருந்த கரு கலைஞ்சு போயிடுதுங்க. அந்த டிராஜிக் இன்சிடென்ட்ல இருந்து அவங்களால மீளவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு நாள் சாரா ஜான் கிட்ட எனக்கு இந்த வீட்ல இனிமே இருக்க முடியாது, அதே ஞாபகமாவே எனக்கு இருக்குன்னு சொன்ன உடனே ஜானும் சாரா சொன்னதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டு அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு புது வீடை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அவங்க நிறைய இடங்களை தேடி அலையறாங்க. ஆனா அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா தெரியலங்க. ஒண்ணு அவங்க பாக்குற வீடு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இல்லனா ரொம்ப மட்டமான வீடா தான் இருக்கு. இதனாலேயே சாரா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு வீடு காட்டுற புரோக்கர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த டவுன்ல இருக்காரு, அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ பத்தி தெரியும், சோ நம்ம அவர்கிட்ட போய் பார்த்தோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த கப்பல் அந்த புரோக்கர் கொடுத்த அட்ரஸை வச்சு அந்த டவுன்ல இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு போறாங்க. அவங்கள அந்த வீட்டோட ஓனர் எமிட் கிளேமோர் அப்படின்ற ஒருத்தர் வெல்கம் பண்றாரு. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த கப்பல் அந்த வீட்டோட லக்ஸரியான இன்டீரியரை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. எமிட் அந்த கப்பல் கிட்ட அந்த வீட்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடு 1918ல கட்டினது, நான் வாங்கின அப்புறம் 20 வருஷம் இந்த வீடை ரிஸ்டோர் பண்றதுக்கே நான் செலவு பண்ணேன். எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஊர்ல தெரியும், அதை நான் காட்டுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் என்னோட கிளைண்ட்ஸை நேர்ல சந்திப்பேன். அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட தேவைகள்லாம் எனக்கு என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் கிட்ட அன்னைக்கு டின்னருக்கு அந்த வீட்லயே ஸ்டே பண்ண சொல்றாரு. 3 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அமிட்டுக்கு என்ன ஆச்சரியமா தெரியுதுன்னா, இவ்வளவு யங் கப்பலா இருக்கீங்க, எதுக்கு சிட்டியை விட்டு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சாரா அதுக்கு எங்க லைஃப்ல நடந்த ஒரு டிராஜடியை நாங்க கடந்து போறதுக்காக தான் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பல் அந்த வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷெல்ஃப்ல நிறைய துப்பாக்கி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அமித் அந்த கப்பல் கிட்ட நீங்க பாக்குற இந்த வெப்பன்ஸ் துப்பாக்கி எல்லாம் நான் இந்த வீடை வாங்கினப்ப நிறைய இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தது, நான் தான் அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, பழைய வீடுகள்லாம் மக்கள் மாதிரி அதுங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டின்னர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எமட் சும்மா ஜோக்கா இந்த வீடு மட்டும் உங்களுக்கு சொந்தமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சாரா ரொம்ப பிரில்லியண்டா ஒரு ஹவுஸ்னால ஹாப்பினஸ் கிடைக்காது, அது ஒரு ஹோமால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எமிட் அந்த கப்பல் கிட்ட நீங்க தப்பா நினைக்கலனா மேல கெஸ்ட் ரூம் இருக்கு, இன்னைக்கு நைட் நீங்க அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஜானும் கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்கிறதுனால அவரோட அந்த இன்விடேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல தங்கறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப எமிட் அவங்க கிட்ட உங்களுக்கு கரெக்டான வீடு ஒண்ணு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த கப்பல் எழுந்துட்டு அந்த வீடு முழுக்க எமத்தை தேடி பாக்குறாங்க. அவர் அந்த வீட்டுல எந்த இடத்துலயுமே இல்லீங்க. அவரை தேடிட்டு இருக்கும்போது அந்த டைனிங் டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அதை எடுத்து படிக்கும்போது எமட் அதுல என்ன எழுதிருக்காருன்னா, இந்த வீட்டை உங்களோட புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக நான் ஒரு கிஃப்டா கொடுக்குறேன், நீங்க இதுக்கு 10 பைசா கூட எனக்கு தர வேணாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கணும், அந்த வீட்டோட செல்லர் டோரை நீங்க திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி நீங்க இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணீங்கன்னா இந்த வீட்டை மறுபடியும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு எழுதிருக்காரு. இத படிச்ச ஜானுக்கு ஒண்ணுமே புரியலங்க. யாராவது இவ்வளவு பெரிய வீட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்களா, இதெல்லாம் கனவானது கூட அவருக்கு புரியல. சராக்கும் இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்ச அந்த வீடு புரோக்கர் லேடியும் நீங்க டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு உடனே இந்த வீட்டு குடி வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜானால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. யாரால தான் முடியும், இவ்வளவு பெரிய வீட்டை யாரு ஃப்ரீயா கொடுப்பா? ஆனா சாரா ஜான் கிட்ட இங்க பாரு, என்னோட மெடிக்கலுக்காக நம்ம நிறைய காசு செலவு பண்ணிட்டோம், அந்த நல்ல மனுஷன் இந்த வீட்டை நமக்காக கொடுத்திருக்காரு, நம்ம ஏன் இந்த வீட்டை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜானை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா
மீதிய ஜானும் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுறாரு. அடுத்த சீன்ல அந்த கப்பல் அந்த புது வீட்டுல அவங்களோட திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பல நாட்களுக்கு அப்புறம் அவங்க இந்த வீட்டுல தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காதுங்க. ஏன்றதை நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் ஈவினிங் அந்த கப்பல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு ஜானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அலிசாவும் வந்திருக்கா. அவள அந்த பார்ட்டியில பார்த்த உடனே ஜானுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பீதியா தான் இருக்கு. ஆனா சராக்கு அலிசாவை பத்தி சுத்தமா தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் அலிசாவை பிரைவேட்டா மீட் பண்ணி, உன்னை யார் இந்த வீட்டுக்கு வர சொன்னது, நீ என்ன இங்க பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் நான் வரக்கூடாதா? உன் குழந்தை இறந்து போன விஷயம் தெரிஞ்சு நான் உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் வந்தேன். நீ என்னடா என்ன விரட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவரோட பேச்சுக்கெல்லாம் ஜான் மசிற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு என்ன ஆளை விடுறியா, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானோட பாஸ் அவரை ஏதோ ஒரு அர்ஜென்டான விஷயத்துக்கு கூப்பிடுறாரு. அவரை என்னடான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு மர்மமான ஆளு அந்த வீடியோ முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத ஜான் பாக்குறாரு. அந்த ஆள் கையில ஒரு பெட்ரோல் கேன வேற வச்சிருக்காங்க. ஜான் பயந்துகிட்ட அந்த ஆளு கிட்ட, யாரியா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அந்த ஆள் ஜான் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை கொளுத்துரு, இங்க மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஜானுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் ஜான் ஆபீஸுக்கு வரும்போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அலிசா ஜான் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கா. இதனால ஜானையும் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பாஸ் ஜான் கிட்ட, கவலைப்படாத, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர ஜான் கிட்ட, சாரா நான் மறுபடியும் வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன்பா, இப்பதான் லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஜான் சாரா கிட்ட நல்லதான் போச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. ஜான் இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக கையில ஒரு பீர் எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது அவரோட கவனம் அந்த வீட்டோட செல்லர் டோர் பக்கம் திரும்புது. அப்படியே அந்த சீனியும் கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில சாரா வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் ஜான் தன்னோட மைண்ட காம் பண்றதுக்காக ஜாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாட்கள செல்ல ஆரம்பிக்குது. அவர் சஸ்பெண்ட் ஆன விஷயத்தை சாரா கிட்ட இன்னும் சொல்லாம தான் இருக்காரு. அவரோட பாஸும் ஜான் கிட்ட 2 வாரம் ஆச்சு பண்ணி சஸ்பெண்ட் ஆகி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது இப்பதான் அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கா. அவரோட மைண்ட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலன்னு ஜான் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஜான் அவரோட பாஸ் கிட்ட, பேசாம நான் அலிசா கிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லும்போது அந்த மாதிரி செஞ்சினா உன் பிரச்சனை இன்னும் அதிகமா தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸை வார்ன் பண்றாரு. அந்த கால் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் ஜானோட அந்த கவனம் அந்த செல்லர் டோர் பக்கம் திரும்புது. அவருக்கு இப்ப அந்த டோர் பின்னாடி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டாகுது. இதனாலே ஜான் முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்து ஒரு கொரடாவை வச்சு அந்த செல்லர் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் அந்த டோரை இப்ப திறக்க முடியல. ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தானே, அதை கூட அவனால ஃபாலோ பண்ண முடியாது. அன்னைக்கு சாயங்காலம் ஜான் சாரா கிட்ட, நம்ம அந்த செல்லர் டோரை ஓபன் பண்ணா எமத்துக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொன்ன உடனே சாரா அதுக்கு, அந்த ஆள் நமக்கு போட்ட ஒரே கண்டிஷன் அந்த டோரை ஓபன் பண்ண கூடாதுன்றது தான். அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடும். அதனால நம்ம எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு சாராவும் அந்த விஷயத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஜான் அலிசாக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வீட்டுல தனியா இருக்கிற ஜானுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்காக இருக்கிற ஒரு டோரை பாக்குறாரு. ஜான் உடனே அந்த டவுன்ல இருக்கிற பிளானிங் ஆபீஸ்க்கு போய் அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட வாங்குறாரு. அதை அவர் அந்த ஆபீஸ்ல வாங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட பழைய ஓனர் பால் மெக்னானிஸ்ன்றவரு இதே போல காப்பி கேட்டதா சொல்றாங்க. ஆனா அது கேட்டதோட சரி அவர் திருப்பியே வரலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அவரு எமத் தான் இந்த வீட்டோட ஓனர் நினைச்சிட்டு இருக்காருல்ல. அந்த ஆள் ஜான் கிட்ட, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எமத் அந்த வீட்டோட ஓனர் கிடையாது. 25 வருஷமா அந்த ஆள் அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவனோட மனைவி அவன் பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுனால இப்ப எமத் அந்த வீட்டுல தனியா தான் இருந்துட்டு இருக்கான். அவன் மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரையும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ப்ளூ பிரிண்ட ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் ஜானுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பேஸ்மெண்ட் டோர் வழியா செல்லருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவரை கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஜானும் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற வழிய ஒரு வுடன் ஃப்ளோர் போட்டு மூடி இருக்காங்க. அவரும் அந்த தரையில இருந்த பலகையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அது உள்ள இறங்குறாங்க. உள்ள போனா ஃபுல் இருட்டா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேஸ்மெண்ட் கீழே ஒரு கிரில் கதவுக்கு பின்னாடி ஒரு மரக்கதவு இருக்கிறத ஜான் பாக்குறாரு. அந்த கிரில் கதவை அவரால் ஓபன் பண்ண முடியாதனால அந்த வுடன் டோர்ல ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு வெளியே சாராவோட கார் வர சத்தம் கேட்ட உடனே ஜானும் உடனே அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட காட்டுறாரு. அன்னைக்கு நைட் ஆலிசா ஜானுக்கு கால் பண்ணி, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன்னை ஒரே ஒரு தடவை மீட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஆலிசாவும் சரி நாளைக்கு நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் ஒரு கார் பார்க்கிங்ல மீட் பண்ணும்போது ஜான் ஆலிசா கிட்ட, எதுக்கு நீ என் மேல அபாண்டமா பழி போட்டு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது, நமக்கு இப்பதாங்க ஒரு ட்விஸ்டா கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ரொம்ப நாளாவே அஃபேர் இருந்திருக்கு போல, இத பத்தி சாரா கூட தெரியாது. ஆலிசாவும் ஜான் கிட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து லைஃப் வாழலாம், தயவு செஞ்சு அவளை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றா. ஆனா ஜான் ஆலிசா கிட்ட திட்டவட்டமா, என்னால என் ஒய்ஃபை விட்டு வர முடியாது, இதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொன்ன உடனே கடுப்பான ஆலிசாவும், நீ மட்டும் அவளை விட்டுட்டு வரல, எல்லா விஷயத்தையும் அவகிட்ட போட்டு குத்துருவேன்னு சொல்றா. கோவத்தோட உச்சத்துக்கே போன
ஆபத்தான ஜான், அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நீ செஞ்ச கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஜான் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது சாரா வீட்ல பெயிண்டிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வாந்தி வருது. சரி, ஒரு டவுட்டுக்காக செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருதுங்க. இதனால சாராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இப்பதான் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அவங்க அந்த பெட்டுக்கு அடியில அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஜான் தான் அந்த ப்ளூ பிரிண்ட பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்காரு போல. அவங்களும் அந்த ப்ளூ பிரிண்ட ஸ்டடி பண்ணிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் அந்த செல்லருக்குள்ள போறதுக்காக அந்த பேஸ்மெண்ட் டோருக்கு பின்னாடி ஏதோ செஞ்சிருக்காருன்றதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது ஆலிசா ஜானோட வீட்டுக்கு வரா மாதிரி நம்ம காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்குள்ள போன சேராவும் ஜான் அந்த கதவுல ஓட்ட போடுறதுக்காக அங்க ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறதையும் பாத்துறாங்க. ஆனா திடீர்னு அவங்களோட டார்ச் லைட்ல இருந்த பேட்டரி டெட் ஆனதுனால மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் பேட்டரி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயம் தான் ஆலிசா அந்த வீட்டுக்குள்ள வரா. அவ சாராவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சாராக்கு அவ கூப்பிடுறது கேட்கல. அவங்க மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள தனியா சுத்திட்டு இருக்க ஆலிசா அங்க ஜானும் சாராவும் ஒன்னா இருக்கிற ஃபேமிலி பிக்சர்ஸ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாகிறா. மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன சாரா அந்த கதவுல இருக்கிற அந்த ட்ரில் ஓட்டைய பார்த்த உடனே ஜான் மேல செம்ம கோவமாகறாங்க. போதாத குறையா அந்த வீட்டுக்குள்ள ஆலிசா கையில அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேற கிடைச்சிடுது. அதுல பாசிட்டிவ் ரிசல்ட்ட பார்த்து இன்னும் கடுப்பாகிறா. இப்ப சாரா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த வீட்டோட மெயின் டோர் மட்டும் லைட்டா ஓபன் ஆயிருக்கு. அதை போய் க்ளோஸ் பண்றாங்க. ஜான் தன்னோட வீட்டுல அவரோட கார்ல பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஆலிசாவோட கார் வேகமா போறதா அவர் பாக்குறாரு. ஒருவேளை சாரா கிட்ட இவ எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு பயந்துகிட்டு அவரும் கார்ல ஆலிசாவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவர் துரத்திட்டு போயிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. ஜான் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது சாரா அவர்கிட்ட தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட ஜானும் சந்தோஷமாகறாரு. ஆனா அவர் அந்த செல்லருக்குள்ள போக ட்ரை பண்ண விஷயத்த சாரா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜானும் அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் அந்த ஃப்ளோரை பலகையெல்லாம் போட்டு மூடி ஆணி அடிச்சு அதை லாக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஜானுக்கு அவரோட ஆபீஸ்ல இருந்து போன் வருது. HR அவர்கிட்ட உன்னோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நாங்க கிளியர் பண்ணியாச்சு, நீ மறுபடியும் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜானுக்கு தன்னோட லைஃப் ஒரு நல்ல ட்ராக்ல போற மாதிரி தோணுது. ஆபீஸ்க்கு போற ஜான் கிட்ட அவரோட பாஸ் அலிசா உன் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கான்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவ உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. சோ பொறாமையில உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் தான் நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆலிசா சில நாட்கள் லீவ் சொல்லிருக்கிறதாகவும் அவ ஓகே ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்கு மெசேஜ் அமைச்சிருக்கா போல. இதனால அவங்களோட HR டிபார்ட்மெண்ட் அவளுக்கு கால் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட காலெல்லாம் அவ எடுக்கவே போல. அன்னைக்கு ராத்திரி ஜானும் சாராவும் குழந்தைக்கான அந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஜான் அந்த செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஓட்டையில ஸ்க்ரூ டிரைவரை போட்டு அவர் நம்பி பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு புல்லட் வெளியே வருதுங்க. இத பார்த்த ஜானும் ரொம்ப பதட்டமா சாரா கிட்ட நம்ம இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சாரா அதுக்கு முட்டாள்தனமா பேசாத, இந்த புல்லட் எந்த சிச்சுவேஷன்ல அந்த செவுத்துக்குள்ள போச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு அவங்க சொன்ன உடனே ஜான் சாரா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. அமித்தோட ஒய்ஃபும் பொண்ணும் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து காணாம போயிட்டாங்க. ஒருவேளை அந்த ஆளு அவங்க ரெண்டு பேரையும் கொன்னு அந்த செல்லருக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே சாரா அதுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு கதையை உருவாக்கிட்டீனா பிறக்க போற நம்ம குழந்தையோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த வீடு கண்டிப்பா வேணும், அதனால தயவு செஞ்சு இந்த புல்லட் மேட்டரை இதோட விட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஜான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாரு. அடுத்த சீன்ல நமக்கு சில போலீஸ்காரங்க ஜானோட ஆபீஸ்க்கு வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆலிசா காணாம போனதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. அதுவும் இல்லாம போலீஸ் அவளோட காரை கைப்பற்றிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க அவளோட ஆபீஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பாரை காட்டுறாங்க. அதுல சாரா தன்னோட நெய்பர் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நெய்பர் லேடி சாரா கிட்ட உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த வீட்டுல தங்கிட்டு போயிருக்காங்க, ஆனா எந்த காரணமும் இல்லாம அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிருவாங்க, நீங்க தான் இப்ப கடைசியா வந்திருக்கீங்க, நீங்க நெய்பரா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க ஹஸ்பண்ட கூட நான் ஜாகிங் பண்ணும்போது மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சாராக்கு இந்த நியூஸ கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தாங்க இருக்கு. ஏன்னா ஜான் இத்தனை நாளா வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பார்ல இருந்த டிவில ஆலிசா காணாம போன விஷயத்த நியூஸ்ல போடுறாங்க. இத பார்த்து அவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஜான் குளிச்சிட்டு இருக்கும்போது அவரோட லேப்டாப்ப சாரா நோண்டி அவரோட இமெயில்ல அந்த ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் இருக்கிறத அவங்க பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட போனை செக் பண்ணி ஆலிசா இவருக்கு நிறைய கால் பண்ணிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜான் அந்த புல்லட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு அமித் அங்க வச்சிருந்த வெப்பன்ஸ்ல இருக்கிற ஒரு புல்லட்டை செக் பண்ணும்போது அந்த புல்லட்டும் இதுவும் சேமா இருக்குங்க. அடுத்த நாள் காலையில ஜான் மறுபடியும் சாரா கிட்ட இந்த புல்லட்டை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது சாரா அதுக்கு முடியவே முடியாதுன்னு மறுத்துறாங்க. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேக்குது. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்க ஆலிசா காணாம போன விஷயத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஜானோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஜான் கிட்ட பிரைவேட்டா பேசும்போது அவரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆலிசாவை லவ் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் அதுக்கு ஆலிசா காணாம போன நாள் அவளோட போன் சிக்னல் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கு, சோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அந்த
கேள்விக்கு ஜானால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்க சாராவும் அவங்க கிட்ட வந்து அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருந்தாரு, அதனால கண்டிப்பா அவரு அலிசாவை பாத்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறாங்க. இதை கேட்ட போலீஸும் கன்வின்ஸ் ஆகி இப்போதைக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சாரா ஜான் கிட்ட உனக்கும் ஆலிசாக்கும் இருக்கிற அஃபேர் எனக்கு தெரியும், நீ எனக்கு துரோகம் பண்ணது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பிறக்க போற நம்ம குழந்தையோட அப்பா ஜெயில இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் சாரா கிட்ட அலிசாவை நான் எதுவும் பண்ணல என்ன நம்புன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற எந்த விஷயத்தையும் இப்ப சாரா நம்புற மாதிரி தெரியலங்க. அன்னைக்கு ராத்திரி ஜானுக்கு தூக்கமே வரல. அந்த செல்லர் டோரை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த டோர் தான் காரணம்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அடுத்த நாள் ஜான் அந்த வீட்டோட பழைய ஓனரான பால் மெக்னானிஸோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போய் மீட் பண்றாரு. இதே பால் தான் அந்த வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தவன். அவனுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் குடிகாரனா மாறி இருக்கான் போல. அப்பதான் பால் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட லைஃப் நாசமா போக ஆரம்பிச்சது. ஜான் பால் கிட்ட அந்த செல்லர் டோரை பத்தி கேட்கும்போது அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை வெளியே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவன் ஜான் கிட்ட நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத, எப்படியாவது அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி அந்த செல்லர் டோரை ஓபன் பண்ணினாதான் உனக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றான். இப்ப வீட்டுக்கு வந்த ஜானும் சாரா கிட்ட இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுமா, நான் அந்த டோரை ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை சாரா இழக்க விரும்பாததுனால அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா ஜான் அவங்களோட பேச்செல்லாம் கேட்காம ஒரு குரோபார் எடுத்துக்கிட்டு அந்த செல்லர் டோரை ஓபன் பண்ணியே தீர்வுன்னு சொல்லி போறாரு. சாராவும் அவரை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா ஜான் அவரோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்போ திடீர்னு இது நடக்குதுங்க. சாரா ஜானை தடுக்கிறதுக்காக அவர் தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அவரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்க தெளிஞ்சு கண்ணு மூச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருக்காரு. சாரா அவர்கிட்ட என்ன மன்னிச்சிரு, அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதாங்க நமக்கு படத்தோட ட்விஸ்டியே காட்டுறாங்க. அவங்க அலிசாவோட செல்போனை ஜான் கிட்ட காட்டுறாங்க. இது எப்படி இவங்க கிட்ட வந்ததுன்னு ஜானுக்கு சுத்தமா புரியல. இப்ப இந்த சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அலிசா அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போது சராக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்கா மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இதனால அவங்க திருடன் தான் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு மேல போய் பார்க்கும்போது அலிசா அங்க வந்திருக்கா. அவங்க அந்த பொண்ணை பார்த்து மரியாதையா வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லூசு பொண்ணு சாரா பேச்ச கேட்காம அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரியே உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை தேவையா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நீ இருக்க, உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. You don't deserve this. சாரா அலிசாவை துப்பாக்கியால சுட்டுறாங்க. ஆனா அவ அந்த நேரத்துல உயிரோட தான் இருந்திருக்கா. அந்த நேரத்துல சாரா போலீஸுக்கு போன் பண்ணலாம் தான் நினைச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த வீட்டு மேல இருந்த ஆசை அதை செய்ய விடாம அவங்கள தடுத்துருக்கு. இதனால சாரா உயிரோட இருந்த ஆலிசாவை கழுத்து நெரிச்சு கொன்னுறாங்க. அதை செஞ்சுட்டு அவங்க இறந்து போன ஆலிசாவோட பாடியை பிளாஸ்டிக் கவர்ல ராப் பண்ணி அந்த வீட்டு மாடியில இருந்து படிக்கட்டுல இழுத்துக்கிட்டு வராங்க. அந்த பாடியை எடுத்துட்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த ஓட்ட வழியா கீழே போட்டுறாங்க. நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஜான் ஆலிசன் நினைச்சு துரத்திட்டு போன காரை ஓட்டிட்டு போனது வேற யாரும் இல்லைங்க, சாரா தான். ஆனா அவங்க ஜான் கையில சிக்காம தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சாரா அந்த காரை எடுத்துட்டு போய் தனியா ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவளோட போன்ல இருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு அவளோட ஆபீஸுக்கு லீவ் கேட்கற மாதிரி ஒரு இமெயில இவங்க தான் அமைச்சிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் கேட்ட ஜானும் சாரா கிட்ட கவலைப்படாத, நம்ம ஒரு நல்ல லாயரா பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாரா அதுக்கு தயாரா இல்ல. அவங்க ஜானை துப்பாக்கிய காமிச்சு மிரட்டி போலீஸ் கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை நீ சொன்னீனா போலீஸுக்கு உன் மேலதான் சந்தேகம் வரும், ஏன்னா அவ டெட் பாடி இருந்த அந்த பேஸ்மெண்ட்டை நீ தான் க்ளோஸ் பண்ண, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு உனக்காக தான் இங்க வீட்டுக்கு வந்தா, கண்டிப்பா நான் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, உன்னை இப்ப கொன்னுட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான் நான் பண்ணேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லலாம், இல்ல நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கையை இந்த வீட்டுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் அப்ப சாரா கிட்ட அப்ப ஆலிசான் அந்த பொண்ணை பத்தி கேட்கும்போது அவளை எல்லாரும் காணாம போனவன் நினைச்சு கொஞ்ச நாள்ல மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜானுக்கு வேற வழி இல்லாம அமைதியா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணி சில மாதங்கள் கழிச்சு காட்டும்போது ஜானோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது. சாரா இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஜானுக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் வேற வழி இல்லாம அவரோட கொலகார பொண்டாட்டி கூடவே வாழ்ற மாதிரி அவருக்கு ஆயிடுது. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது அமித் கிட்ட இருந்து அந்த கப்பலுக்கு ஒரு கிஃப்டும் ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டர்ல அவரு உங்களோட புதிய வாழ்க்கைக்கான என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிஃப்ட் அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த செல்லர் டோரோட சாவி இருக்குங்க. அவர் அந்த லெட்டர்ல இந்த சாவியை வச்சு அந்த செல்லர் டோரை நீங்க திறக்கலாம், அது உங்களோட இஷ்டம், ஆனா அந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எழுதிருக்காரு. அதை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பத்தி என்ன நினைச்சுக்கின்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல டிஃபரெண்டான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.